பாருங்கோ மாதுளை மரம். இது வேறு சிவப்பு மாதுளை. இங்கே பாருங்க, ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. சிவப்பு சாதமான புளிப்பு. போன வருஷம் புளிச்சது, போன வருஷம் நிறைய காய்ச்சது. இந்த வருஷம் இந்த வாழை இணல் கொடுத்தபடியும் மரத்தை பாருங்க, பெரிய மரம் தான். ஆனாலும் வாழைன்ற இணல் பட்டபடியாக காய்க்க ஒரே ஒரு காய்ச்சிருக்கு. பூக்கள் எல்லாம் போது கொட்டுண்டு போச்சு. அங்கால கொஞ்சம் பூக்கள் இருக்கு, நீ முத்தாது. அதனால இல்லை சடைச்சு நிற்கிறார். இருப்போம். ஆனாலும் இந்த பெரிய மரம் தந்த காய் ஒன்றே ஒன்று தான். வாழைக்குலை இன்னும் ஒரு கிழமை 2 கிழமை நிற்கும். அது அப்புறம் வெட்டி தண்டெடுக்கலாம்னு யோசிக்கிறோம். அதோட எங்கட தக்காளி காய் நல்ல உசரமா போய் அங்கே போய் காய்ச்சி. மாதுளம் பழத்தை பாருங்கோ, குளிர்க்க இப்படி எல்லாம் ஃபுல்லாக இலை கொட்டி திருப்பி வளர்ந்து இலையெல்லாம் வச்சு வளர்ந்து வரும். கட்ட தேவையில்லை, அது குளிருக்கு நின்று வரும்.